தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விளம்பர அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கன்வாடி ஊழியர்கள் ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அங்கன்வாடி பணியாளர்கள், உதவியாளர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். தற்போது அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். நிஷமா வினோத், திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியான 313 என்பது அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரும் நிரந்தர அரசு பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்பதுதான் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது அறிவித்திருந்தது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரை இது தொடர்பாக திமுக அரசு என்பது எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இதுவரை மௌனம் சாதித்துக் கொண்டு வருகிறது. மேலும் காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும், தங்களுக்கான கோடை விடுமுறையாக 1 மாதம் தங்களுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட வேண்டும், 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகின்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கான பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் ஆகிய 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்று தமிழகம் முழுவதும் தங்களுடைய அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆகிய இருவரும் தங்களுடைய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இன்றிலிருந்து காத்திருப்பு போராட்டத்தை அவர்கள் துவங்கியுள்ளார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று பிற்பகல் வரை அவர்களுக்கான இந்த போராட்டம் நடத்துவதற்காக தமிழக காவல்துறை அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர்கள் இன்று பிற்பகலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தங்களுடைய அரசுக்கு தெரிவித்ததை தொடர்ந்து சற்று முன் அவர்களுக்கு பாளையங்கோட்டை உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரிக்கு எதிரே இந்த இடம் என்பது தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தற்போது பிற்பகலில் துவங்கி இனி காலவரையற்ற தங்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தை அவர்கள் துவங்கியுள்ளார்கள். நேரடியாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களும் மற்றும் உதவியாளர்கள் ஆகிய அனைவருமே தாங்கள் கொளுத்தும் வெயிலில் பொருட்படுத்தாமல் இந்த பகுதியில் தங்கள் போராட்டத்தை துவங்கியுள்ளார்கள். இந்த போராட்டம் என்பது இன்று காலை மட்டுமல்ல, இரவிலும் நாங்கள் இதே பகுதியில் தான் இருப்போம். தங்களுக்கான கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம். மேலும் அங்கன்வாடிகளுக்கு நேரடியாக தங்களுடைய பணிகளுக்கும் செல்வதில்லை. குறிப்பாக இந்த அங்கன்வாடியோட பணியை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டோம். அங்குள்ள குழந்தைகளும் இந்த கோடை காலத்தில் நேரடியாக பள்ளிக்கு வர இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் நேரடியாக அந்த அங்கன்வாடி மையத்திற்கும் செல்ல போவதில்லை என தெரிவித்துதான் தற்போது இந்த போராட்டம் என்பது துவங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் தங்கள் போராட்டத்தில் இங்கு துவங்கப்பட்டு தற்போது வரை இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது குறித்து சிஐடியோட நெல்லை மாவட்ட செயலாளர் நம்மகிட்ட முருகன் இருக்க அவற்றை பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா. கிட்டத்தட்ட தேர்தலுக்கான வாக்குறுதி என்பது 4 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மே மாதத்தோட 4 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய சூழ்நிலை. இதோடுதான் கடைசி பட்ஜெட். இனிமேல் இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும். தொடர்ந்து இது மாதிரி அங்கன்வாடி தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட போராட்டம் என்னையா? நிச்சயமாக தமிழக அரசு எங்களை ஏமாற்ற நினைத்தால் தமிழக அரசாங்கத்திற்கு நிச்சயமாக பாதிப்பு வரும். வருகின்ற 2026 அதற்கான தீர்வு நாங்கள் தமிழக அரசாங்கத்திற்கு காட்டுவோம். ஏனென்றால் தமிழக அரசாங்கம் ஆட்சி அருகில் அமர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள். ஆகையால் இவர்களை ஏமாற்றி வாக்குறுதி வழங்கி இப்பொழுது தமிழக அரசாங்கம் ஏமாற்றுவது எந்த காரியத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் தமிழக அரசாங்கம் அறிவித்த தேர்தல் வாக்குறுதி 313 அடிப்படையில் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும். அதே கடந்த 2 ஆண்டுக்கு முன்பாக 15 நாள் விடுமுறை கொடுத்தார்கள் போராட்டத்துக்கு பின்பு. இப்போ நாங்கள் கேட்கிறோம், அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை உண்டு, அனைத்து துறைக்கு விடுமுறை உண்டு, இவர்களுக்கு 1 மாதம் கோடை விடுமுறை கேட்கிறோம். எங்களுக்கு இப்பொழுது தேவை கோடை விடுமுறை. அதேபோல் தமிழகத்திலே 28,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களில் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அந்த காலி பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும். கண் துடைப்புக்காக வெறும் 7,000 பணியிடம் மட்டும் நிரப்பப்பட்டிருக்கு. இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் 10 ஆண்டு பணி முடித்த தோழர்களுக்கு ஊழியர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்ற 4 அம்ச கோரிக்கை. இதுதான் எங்களை அரசு ஊழியராக ஆக்கிவிட்டாலே இது அனைத்தும் வந்துவிடும். ஆகையால் திராவிட அரசு பெண்கள் உரிமை பேசக்கூடிய அரசு இந்த பெண்களுடைய பாதுகாப்பிற்கும் அதனுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும்
திராவிட அரசுக்கு இருக்கு என நம்புகிறோம். ஆகையால் எங்களுடைய முத்தான கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்திலே இன்று 80,000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். இன்று இரவும் காத்திருப்பார்கள். அதாவது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆர் முருகன், சிஐடி மாவட்ட செயலர். நேரடியாகவே தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 3 லட்சம் அரசு பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து தற்போது வரை இந்த போராட்டம் நடக்கும். அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட கோரிக்கை என்ன? ஏன்னா தொடர்ந்து அங்கன்வாடி பணிகள் துவங்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க கிளாஸ் நடக்கு. நீங்க முற்றிலுமாக அங்க அங்கன்வாடிக்கு செல்ல போறீங்களா? இல்ல இதே இடத்துல உங்களோட போராட்டம் என்பது இருக்குமா? வணக்கம். நாங்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் 50,000க்கு மேற்பட்ட மிகப்பெரிய சங்கமானது நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சங்கத்திற்கே அமைச்சர் 30ஆம் தேதி வரை 30 நாள் லீவு கொடுக்க என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 30ஆம் தேதி இரவு 15 நாட்கள் மட்டும்தான் போராடி, அதுவும் 15 நாட்கள் மட்டும் போராடி தான் வாங்கியிருக்குது. கடும் வெயிலின் தாக்கம் 11 மணிக்கு மேல அரசு மக்களை வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகள் தான் நாங்கள் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெயிலில் வரலாமா? அரசு இதை பரிசீலனை 30 நாட்கள் எங்களுக்கு கோடை விடுமுறை கொடுக்க வேண்டும். சரிம்மா, கண்டிப்பா. நிச்சயமாக அவர் தெரிவித்தது பொழுது 30 நாட்கள் தங்களுக்கான விடுமுறை என்பது அளிக்கப்பட வேண்டும். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். என தொடர்ந்து நாங்கள் 4 ஆண்டுகளாக ஏமாற்றப்படுகிறோம். இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. அது போன்ற ஒரு ஏமாற்றத்தை வழங்கினால் தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு ஏமாற்றத்தை அவருக்கு வழங்குவோம் என தெரிவித்து அங்கன்வாடி பணியாளர்களும் மற்றும் ஊழியர்களும் தங்கள் போராட்டத்தை இன்று முதல் துவங்கியுள்ளார்கள். ஏனென்றால் பெண்கள், குறிப்பாக இந்த பெண்களுக்கான கழிப்பறை வசதி கூட இல்லாமல் தங்களுடைய போராட்டம் என்பது இந்த பகுதியில் துவங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா குறிப்பாக பல சிரமத்திற்காக தான் நாங்கள் இந்த பகுதியில் தங்களுடைய வாழ்வாதாரங்களை தெரிவிப்பதற்காக தான்